78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஸ்டோரி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டின ஒரு ஸ்டோரி. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். நம்ம நிறைய மகாத்மா காந்தியை பற்றியும் வேறு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஸ்டோரி இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு ஸ்டோரி. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். நான் உங்கள் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா போராட்டம். அதாவது அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளருக்கு எதிராக, அவங்க பண்ண கொடுமைகளுக்கு எதிராக அந்த ஒரு போராட்டம் தான் நம்ம மனசுல எல்லாம் ஓடி வரும் இல்லையா? ஆனால் இந்த போராட்டங்கள் விதவிதமான போராட்டங்கள். அதாவது காந்தியடிகள் என்ன செய்தார்? அகிம்சை வழியில் போராடினார். அதே நேரத்தில் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார்? அவர் இந்த அகிம்சையிலலாம் ஒரு விருப்பம் கிடையாது. அவருக்கு என்னென்னா, நமக்கு ஃப்ரீடம் தேவை, அதுக்கு அவன் வலது கன்னத்தில் அடித்தா அவனோட இடது கன்னத்தில் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் சுபாஷ் சந்திர போஸோடைய ஒரு வேயாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லைனில் இருந்து போராடிட்டு இருக்கும்போது அந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு லைனில் போயிட்டுருக்கும்போது சின்ன சின்ன ஊர்களில் ஒரு சில பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய போராட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் ஏதாவது பண்ணுறது, இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க போகிற ட்ரெயினில் ஏதாவது பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்களை அவங்க அறிவுக்கு எட்டின மாதிரி என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்போ நடக்குது அப்படின்னா 1925 ஆகஸ்ட் 8th and 9th 2 நாளில் நடந்துச்சு. உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, இங்கே ஷாஜகான்பூர் அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் தான் இந்த ஸ்டோரி என்ன செய்யுதுன்னா நடந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பிரிட்டிஷுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் தலைமை தாங்கி பல விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. பொதுக்கூட்டம் போடுறாங்க, மக்களுக்கு துண்டு துண்டு நோட்டீஸ் அடித்து பிரிட்டிஷர்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த துண்டு நோட்டீஸில் எழுதி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது இவங்கள்ட்ட காசு கம்மியாகிட்டே இருக்குது. கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே கலெக்ட் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க கையில் 0 அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நிற்கிறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து போராடணும்னா என்ன தேவை அப்படின்னா மணி தேவை. நிச்சயமாக மணி வேணும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது நம்ம பொதுமக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவோம். நம்ம சிட்டிசன்கிட்ட என்ன செய்வோம்னா கலெக்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஐடியா கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அமௌண்ட்டெல்லாம் பத்தவே இல்லை. சரி, மறுபடியும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணும்போது அதில் ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஏன் கொள்ளை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்போ இன்னொரு ஆள் சொல்கிறாரு, கொள்ளை அடிக்கிறதா இருந்தால் ஏன் நம்ம அரசாங்கத்தோட கவர்மெண்ட்டு கஜானாவில் ஏன் கொள்ளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் ஐடியா கொடுக்குறாரு. அப்போ இதை மற்றவங்கெல்லாம் அந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் இதுதான் கரெக்ட். கொள்ளை அடிக்கிறதா இருந்தால் அரசாங்கத்தோட கஜானாவில் தான் நம்ம கொள்ளை அடிக்கணும். ஏன்னா இவனுங்கெல்லாம் அந்த பிரிட்டிஷ்காரன் நம்மளை இப்படியெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் ஐடியா சொல்கிறாரு, ட்ரெயினில் காசு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ரெயினில் இன்ஜின் பக்கத்தில் அந்த கார்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய பாக்ஸில் தான் காசு என்ன செய்துட்ருக்காங்க, அதில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அதை ஏன் கொள்ளையடிக்கக்கூடாது? சரி, எந்த ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறாங்க? அப்போ ஒரு ட்ரெயின் நம்பர் சொல்கிறாங்க, ஏதோ C85 ஏதோ ஒரு நம்பர். இந்த ட்ரெயினில் தான் அமௌண்ட்டு போயிட்டுருக்கு. சரி, அப்போ எந்த டைமு? இந்த டைம் ஈவினிங், சாயங்காலம். எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி ஆகஸ்ட் 8th அன்னைக்கு போகிறாங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு ஊரில் தங்கி இருக்கிறாங்க. அதாவது இவங்க சேர்ந்து போயாச்சுன்னா பார்க்குற ஆட்கள் இது வேறு ஏதோ விஷயத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு தனித்தனியாக ஒரு ஊர்களில் போய் இருந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஆகஸ்ட் 8 ஈவினிங் வராங்க. வரும்போது ஒரு ட்ரெயின் கிளம்பி போகுது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிக்கிறாங்க, இது யாவது ட்ரெயின்னு கேட்கும்போது இவங்க எந்த ட்ரெயினில் கொள்ளை அடிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த ட்ரெயின் தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா கிளம்பி போயிட்டுருக்கு. இவங்களுடைய ஃபஸ்ட்டு முயற்சி என்ன ஆகி போச்சு அப்படின்னா தோல்வியில் முடியுது. அடுத்த நாள் பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி இதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரமாக போயிடுறாங்க. போய் ஒரு சில பேர், அதாவது 10 பேரில் 2-3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் டிக்கெட் வாங்குகிறாங்க.
கொஞ்சம் பேர் வந்து செகண்ட் கிளாஸில், அடுத்தது கொஞ்சம் பேர் என்னென்னா அந்த இதில் வந்து ஸ்லீப்பரில் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய ககோரி, அதாவது வந்து ஷாஜகான்பூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் ககோரி அப்படிங்கிற ஊர். அந்த இடத்துல போய் தான் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே திட்டம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் போயாச்சு. அந்த ககோரி பக்கத்தில் வரும்போது வந்து செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. அபாய சங்கிலி பிடிச்சி இழுத்து என்ன செய்கிறாங்கன்னா ட்ரெயினை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு வந்து துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டு சொல்கிறாங்க, அதாவது வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட தான் கொள்ளையடிக்க வந்திருக்கோம், பொதுமக்களாகிய உங்கள்கிட்ட வந்து நாங்கள் என்ன செய்ய வரல, கொள்ளையடிக்க எதுவும் வரல, அதனால் நீங்கள் வந்து சத்தம் போடாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இருந்த பாக்ஸில் சொல்கிறாங்க. அவங்களும் அமைதியாகிட்டாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா 10 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்கி வராங்க. வந்து இந்த கார்டு இருக்கக்கூடிய பாக்ஸை நோக்கி போகிறாங்க. அப்போ வந்து கார்டு அங்கே சுற்றி எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்து யாரோ இறங்கி வர மாதிரி தெரியுது. சரி, வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை, ட்ரெயினை கிளப்பி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா எடுத்து க்ரீன் அந்த ஃப்ளாக் எடுத்து இப்படி காமிக்கிறார். கொடியை காமிக்கும்போது ட்ரெயின் கிளம்ப போகும்போது என்னென்னா இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து ஓடி கொண்டு வந்து அந்த கார்டோடைய நெஞ்சில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு சொல்கிறாரு, உள்ளே இருக்கிற பாக்ஸ் எடுத்து வெளியே தான், இல்லாமல் இருந்தால் அவ்வளோதான் உன்னை சுட்டுருவேன் அப்படிங்கிறாரு. கார்டு வந்து பயந்துட்டார். பயந்து எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்குது, தயவுசெய்து ஒன்றுமே செய்திடாதீங்க, உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த காசு வச்சுருக்காங்க இல்லையா அந்த பெட்டி, அந்த பாக்ஸை வந்து இழுத்து என்ன செய்கிறாருன்னா வெளியே கொடுக்குறாரு. இவங்க வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இருந்தாலும் அதுக்குள்ளே உண்மையில் காசு இருக்கா இல்லை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியாதனால என்ன செய்கிறாங்கன்னா என்றைக்குமே பூட்டாத அந்த பாக்ஸு அன்னைக்கு வந்து என்னென்னா பூட்டி வச்சுருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் ட்ரை பண்ணுறாரு. இவங்க ஏற்கனவே வந்து பயத்தில் இருக்கிறாங்க. கொள்ளையடிக்க போன 10 பேரில் வந்து ஒரு ஆளோ 2 பேரோ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வேறு எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க. சில ஆட்கள் வந்து மனசுக்குள்ளாடி காயத்ரி மந்திரம் வேறு ஜெயிச்சுட்டு இருந்தாங்களாம். இருக்கும்போது என்னென்னா இந்த பெட்டியை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, உடைக்கவே முடியலை. அப்போ என்னென்னா பரிதாபமாக ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ஒரு பெட்டியிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கிறாரு. வரும்போது என்னென்னா இவங்களுடைய ஏற்கனவே பிளான் என்னென்னா யாராவது நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு, அதாவது அந்த கார்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க போலீஸாக இருக்கலாம், உடனே சுற்றணும் அப்படிங்கிறதான் இவங்களோட பிளான். ஆனால் வந்தது போலீஸாக இல்லை. அதாவது என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அதில் வந்து அந்த ஒய்ஃப் என்னென்னா லேடிஸ் அந்த பாக்ஸில் இருந்திருக்காங்க. ட்ரெயினுக்கு என்னாச்சு, ஏன் ட்ரெயின் நிற்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் என்ன செய்தார்னா இறங்கி ஒய்ஃபை பார்க்குறதுக்காக வரும்போது இவங்க என்ன செய்துட்டாங்கன்னா அந்த ஆளை பார்த்து சுட்டுட்டாங்க. சுட்டு அவர் ஸ்பாட்லேயே இறந்து போகிறார். ஆனால் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அது போலீஸ்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது உடனே வந்து பாக்ஸ் எல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற காசை வந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகி அங்கே அடுத்த நாள் காலையில் நைட்டு எங்கன்னா ஒரு பார்க்கில் போய் படுக்கிறாங்க. படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுன்னா விசாரணை வந்து ஆரம்பிக்குது. இது யார் செய்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது வந்து எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஷாஜகான்பூரில் உள்ள ஒரு டெய்லர் ஷாப்போடைய ஒரு சின்ன ஒரு அட்ரஸ், ஒரு பேர் அது கிடைக்கிது. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே முன்னேறி இது யார் பண்ணியிருப்பா, இந்த ஷாஜகான்பூரில் உள்ள யாரோ ஒரு ஆள் தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி மாதிரி சிசிடிவிலாம் எதுவும் கிடையாது. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக விசாரணை தான். விசாரணையில் கண்டுபிடிச்சி இந்த 10 பேரையுமே என்ன செய்துடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு 2 வருஷத்தில் என்ன செய்துட்டாங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேரை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. இதில் இது எப்படி இவங்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஷாஜகான் ஒரு ட்ரெய்லர் இருந்தார் இல்லையா, அவருடைய அட்ரஸை வந்து யார் அதில் எழுதி போட்டு வந்தா அப்படின்னா இவங்க இந்த 10 பேரில் உள்ள ஒரு ஆள் தான் அதில் எழுதி போட்டே வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே வந்து பயம் ஆகிப்போச்சு, நம்ம செம்மையாக மாட்ட போகிறோம், மாட்டியாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ரிவீட்டை அட்டின்னு அடித்து சாகடிச்சிடுவாங்க. சாகிறதுக்கு விருப்பம் இல்லாதனால இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த இந்த கொள்ளை கும்பல், அதாவது வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு எதிராக மாறி அங்கே ஆங்கிலேயவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து அப்ரூவராக மாறி நடந்த சம்பவங்களை எல்லாம் வந்து சொல்கிறாரு, விலாவரியாக சொல்லி அவர் தண்டனையிலேருந்து அவர் தப்பிடுறாரு. தப்பி கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து ஒரு 4 பேரை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. போட்டுட்டு மற்றவங்களை எல்லாமே ஜெயிலில், அந்தமான் ஜெயிலில் அந்த ஒரு செல்லுலார் உண்டு இல்லையா, எப்பா கொடூரமான உலகத்திலே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செல்லு, அதுதான் அங்கே போட்டு அவங்களெல்லாம் வாட்டி வதச்சி கடைசியாக ஒரு ஆள் இருந்தார். அவர் கூட இப்போ என்னென்னா கடைசியில் 2006 தான் இறந்தார். இதுதான் ஒரு ஸ்டோரி. ஆனால் அதில் இருந்த அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா, மொத்தமே 5000 ரூபா, 5000 ருபீஸும் அதுக்குள்ளாடி இருந்திருக்கு. அந்த 5000 ருபீஸ் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ உயிர்கள்,
எல்லாமே. அந்த டைமில் இந்த கொள்ளை வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இன்றைக்கி இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு 1925 இது இந்தியா முழுக்க பயங்கரமான ஒரு பேருன்னா பயங்கரமான ஒரு பேர். இது நிறைய பத்திரிகைகள் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கொள்ளைக்காரங்களுக்கு, அதாவது நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் என்ன செய்திருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் ஹெட்லைன் எல்லாம் கொடுத்து, அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்துன்னா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. ஏன்னா இவங்க வந்து பொதுமக்களுடைய எந்த காசையுமே என்ன செய்யலை, ஒரு காசு கூட இவங்க தொடவே இல்லை. அரசாங்கத்தை தான் கொள்ளையடித்தாங்க. அந்த காசை எடுத்து தான் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு வந்து நம்ம செலவு பண்ணணும்னு நினச்சி அப்படி பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நல்ல பேர். ஆனாலும் என்ன செய்கிறது, அன்னைக்கு இருந்த ரூல்ஸ் அப்படி, அதனால் என்ன செய்துட்டாங்கன்னு இவங்களை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. ஒருவேளை இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்து இது வந்து ஒரு நிஜ ஸ்டோரி கிடையாது, இது ரியல் ஸ்டோரியே இல்லை, சும்மா ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் நான் இவங்களுடைய பேர்களெல்லாம் சொல்ல போகிறேன். சரியா, இது வரைக்கும் பேர் சொன்னால் அது ஒரு குழப்பம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லலை. இனிமேல் அந்த பேரை சொல்ல போகிறேன், கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பாருங்கள். பிஸ்மில் ராஜேந்திர லஹரி, ரோஷன் சிங், சசீந்திர பக்ஷி, அஷ்பகுல்லா கான், முகுந்தி லால், மன்மதநாத் குப்தா, முராரி சர்மா, பன்வாரி லால் மற்றும் சந்திரசேகர், இவங்க தான் அவங்க. நம்மளுடைய இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிற வரைக்கும் இதே மாதிரியான ஸ்டோரிகள் அங்கங்கேருந்து வரதான் செய்யும். ஏன்னா எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிக்கிறதுக்கான நாட்கள் இன்னும் முடியலை. அதுதான் இந்த வீடியோ சொல்லுது. இன்னும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ காய்ஸ், see you, bye.